வெல்கம் டு mylos கிச்சன். இன்றைக்கி நம்ம சில்லி பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு நீங்கள் ட்ரையாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை தோசை சப்பாத்தி கூட சட்னியோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம இதெல்லாம் தான் மசாலா யூஸ் பண்ண போகிறோம் ஊற வைக்கிறதுக்கு. வாங்க நம்ம பன்னீரை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பன்னீரை க்யூபாக இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது நான் தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரையாக கலந்து வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுருங்க. நான் இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன் பன்னீரை. இப்போ நம்ம வணக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், தக்காளி 2 அரைச்சது, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சீரகம், சோம்பு. அடுத்தது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்திற்கேற்ப, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது. வாங்க ஃபஸ்ட்டு பன்னீரை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பன்னீராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிடும். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் சரி. பாருங்கள், நான் கொஞ்சம் பன்னீரை பொரித்து காட்டியிருக்கேன். நான் மிச்சத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போது எப்படி வணக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் இப்போது நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் சேர்த்ததும் நான் இதிலேயே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கினா தான் உங்களுக்கு இதுக்கு நான் ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ உங்ககிட்ட பன்னீர் இல்லை அப்படின்னா நீங்கள் காளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா காளான் கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு இந்த மாதிரி வணக்கி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயமை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கொதிச்சதும் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் 3ஐயும் சேர்த்து கலந்து விட்டுட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது புதினா இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் இன்னொரு டீஸ்பூன் கூட கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்ததுக்கப்புறமா நான் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்ந்து கலந்து விட்டுட்டு பொரிச்சிருக்கோம் இல்லையா பன்னீர், அது இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக பன்னீர் மேலே ஒட்டணும். அவ்வளோதான், கலந்தாச்சு. கடைசியாக மல்லி இலையை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான சில்லி பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை அது கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.